அண்டர் 20Kல நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லப் போற இந்த ஃபோனை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நானோடெக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Realme P3 Pro இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.83 இன்ச்க்கான குவாட் கர்வ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க மூவிஸ் பார்க்குறீங்க, இல்ல கேம்ஸ் எதுவும் ப்ளே பண்றீங்க அப்படிங்கிற போது டிஸ்பிளே நல்லாவே தான் இருக்கும். இதுல பீக் பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது 1500 nits கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் யூஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் கொடுக்கப்படுறதில்ல. நெக்ஸ்டா பார்க்க போறது ப்ராசஸர். ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 7s Gen 3 4 நானோமீட்டர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூஸ் மட்டும் இல்லாம நீங்க PUBG, COD இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான FPS-ல உங்களால ப்ளே பண்ண முடியும். இதுல கேமரான்னு பார்க்கும்போது பேக்ல மெயின் கேமரா 50 MP கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 60 MP கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4Kல வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிற முடியும். கேமரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும். ஃபைனலா இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க ஹெவி யூஸே பண்ணாத பார்த்தீங்கன்னா தாராளமா நிக்கும். அதே மாதிரி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க 0 to 50 வந்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்ல தாராளமா சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஃபோனோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.